ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். விரைவில் கைதி 2 அந்த மாதிரி நியூஸ் போடுற மாதிரி தான் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம கார்த்திக். ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, ரொம்ப சீக்கிரமாகவே கைதி 2 ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக அவர் நடிச்சிட்டு இருக்க எல்லா படமே இந்த வருஷோட எண்டு அப்படி இயர் ஸ்டார்டிங்கில் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2024 அப்படி இல்லைனா 25 பார்த்தீங்கன்னா கைதி 2 ஆரம்பிக்க போகிறாங்க. லோகேஷ் கனகராஜோட சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர், அப்படி இல்லைனா 2025 ஆஃப்டர் கூலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக கைதி 2 தான் எடுக்க போகிறாரு. இப்போ பொறுத்தவரையும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலின்னு சொல்லிட்டு ஒரு தரமான படத்தை குக் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ மெய்யழகன் வா வாத்தின்னு சொல்லிட்டு 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து சர்தார் 2ல் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ சர்தார் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கைதி 2 ஆரம்பிக்க போகிறாங்க. பேக் டு பேக் பார்ட் 2 படத்தை எடுக்க போகிறாரு ஆக்டர் கார்த்திக்கோட கெரியர்லேயே பார்ட் 2ல் படம் பண்ணதே இல்லை. பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் சர்தார் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கைதி 2. கண்டிப்பாக கார்த்தியோட கெரியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டுங்க. நாங்கள் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.